ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وسلم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وسارعوا إلى مغفرة من ربكم وجنة أرضها السماوات والأرض وعدت للمتقين صدق الله المولانا العظيم. புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டமாகுக. மேலும் அவனது கிருபையும் சாந்தியும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலுல்லாஹி கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், ஷுஹதாக்கள், சாலிஹீன்கள் போன்ற அந்தடியார்கள் மீதும் இங்கே குழுமியிருக்கும் நம்மவர்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய சாந்தியும் கருணையும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய அளப்பெரும் கிருபையினால் ஈதுல் மசாக்கீன் ஏழைகளின் பெருநாள் என்று அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மூலமாக வர்ணிக்கப்பட்ட ஜும்ஆவுடைய தினத்திலே நாம் எல்லாம் கூடியிருக்கிறோம். நாம் எல்லாம் ரஜப் மாதத்தினுடைய இறுதியிலே இருந்து கொண்டிருக்கிறோம். ரஜப் மாதம் பிறந்துவிட்டாலே கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு நேர பிரார்த்தனையிலும் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜப வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான், இறைவா ரஜபுடைய மாதத்திலும் ஷஅபானுடைய மாதத்திலும் எங்களுக்கு பரக்கத் செய்வாயாக, ரமலானுடைய மாதத்தை அடைந்து கொள்ளும் பாக்கியத்தை எங்களுக்கு வழங்குவாயாக என்று பிரார்த்தனை செய்வது வழமை. நாம் நம்முடைய வாழ்க்கையின் ஒரு லட்சியத்தோடு பயணிப்போம். நம்முடைய வாழ்க்கையினுடைய எண்டு முடிவில் நமக்கென்று ஒரு அங்கீகாரம், அதற்குண்டான தகுதிகள் என்ன, அது சார்ந்த விஷயங்கள் என்ன, காரியங்கள் என்ன, அனைத்தையும் நாம் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம ஒரு டார்கெட் வச்சுட்டோம்னா அப்படின்னா அந்த டார்கெட்டை பேஸ் பண்ணி நம்ம போய்கிட்டே இருக்கும், நம்முடைய பயணங்கள் இருந்துகிட்டே இருக்கும். அந்த மாதிரியான ஒரு டார்கெட் நம்முடைய வாழ்க்கையிலும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சா நாம என்ன செய்யணும் என்பதை பற்றி ஒரு சின்ன விஷயங்களைத்தான் நாம் பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு நான் கலெக்டர் என்பதாக என்னை சொல்லிக் கொள்வதாக இருந்தால் எனக்கென்று சில தகுதிகள் இருக்கணும், எனக்குன்னு சில தகுதிகள் இருக்கணும். குவாலிஃபிகேஷன்ல பார்த்தா அப்படியே என்னுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள், டிகிரி, டிப்ளமோ போய்கிட்டே இருக்கும். இப்போ மருத்துவர் என்றால் அவருக்கான அந்த தகுதி, இப்ப எந்த துறையை சார்ந்து அதிலே நாம் வேலை இருக்க வேண்டும் என்பதாக எண்ணுகிறோமோ அவை ஒவ்வொன்றிற்குமே ஒரு டார்கெட் இருக்குது, ஒவ்வொன்றைக்குமே சில தகுதிகள் இருக்கு, வரையறை. அந்த தகுதியை அடைஞ்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த பொறுப்புகள் அடைய முடியும். நம்மளும் ஒரு டார்கெட் வைக்கணும். மார்க்கம் சொல்லுது, உங்ககிட்ட ஒரு டார்கெட் இருக்கணும், உங்களுடைய லைஃபில் ஒரு டார்கெட். நாம் வாழக்கூடிய இந்த வாழ்க்கையில் முறையாக வாழ்ந்து சென்றால்
உங்களுக்கு என்று ஒரு டார்கெட் இருக்கு. என்ன தெரியுமா? சொர்க்கம் அல்லது நரகம். நம்முடைய வாழ்க்கையில சரியா இருந்துட்டோம் அப்படின்னா சுவனம் என்ற அந்த டார்கெட் அடைஞ்சுக்கலாம். சரியா இல்லை அப்படின்னா நரகத்தின் பக்கம் போற மாதிரி வந்துடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் சுவனத்திலே ஒன்றிணைந்து வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் வழங்குவானாக. அந்த சொர்க்கம் தான் ஒரு மூமினுக்கு உண்டான ஒரு டார்கெட்டா இருக்கணும் என்பதாக இஸ்லாம் சொல்லுது. இப்ப நான் சொர்க்கவாசி என்பதாக சொல்லிக் கொள்வதாக இருந்தால் எனக்கென்று என்ன தகுதிகள் இருக்கணும், என்கிட்ட என்ன தகுதி இருக்கு, இல்லை என்ன இருக்கணும், அதை பற்றி ஏதாவது விவரங்கள் இருக்குதா என்ற ஒரு கேள்வி வந்தால் அந்த கேள்விக்கு அல்லாஹும் அவனுடைய ரசூலும் நிறையவே விளக்கம் கொடுத்திருக்கிறார், நிறையவே சொல்லியிருக்கிறார். எனக்கு சொர்க்கம் வேணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டா என்கிட்ட அந்த தகுதி எல்லாம் இருக்கணும், சில குவாலிஃபிகேஷன். அது இல்லாம என்னால் அதை அடைஞ்சிக்கிட முடியாது. அந்த விஷயங்களில் நாம என்ன இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம் அப்படின்னு யோசிக்கணும். இல்லைங்க எனக்கு சொர்க்கத்தை பற்றி உண்டான நம்பிக்கை இல்லை, எனக்கு நரகத்தை பற்றி உண்டான நம்பிக்கை எனக்கு இல்லை அப்படின்னா எக்கேடும் கெட்டு தொலை அப்படின்னு விட்டுறோம். ஏன்னா நீ மோமினாவே இருக்க முடியாது. சுவனத்தின் மீது நம்பிக்கை இல்லை, நரகத்தின் மீது நம்பிக்கை இல்லை, நாளை மறுமையில் கேள்வி கணக்கின் மீது நம்பிக்கை இல்லை. நம்முடைய வாழ்க்கையை இப்படி நம்ம மனசுல பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒன் டைம் ஒன் லைஃப், ஒன் டைம் ஒன் லைஃப், என்ஜாய் எவரி டே சொல்றான். புரியுதுங்களா? வாழ்க்கை ஒரு டைம் தான் கிடைக்குது. அந்த ஒரு டைம் கிடைக்கக்கூடிய அந்த வாழ்க்கை எவரி டே, எல்லா நாளும் அவருக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்துட்டு போகணும். அதுக்கு கட்டுப்பாடு இருக்கா? அதுக்கு ஏதாவது கட்டுப்பாடு இருக்காங்க? கட்டுப்பாடு கிடையாது. எப்படி வேணாலும் வாழணும். மிருகங்களை விட மோசமாக வாழ முடியும். ஏன்னா அவருடைய கணக்கில் என்ஜாய், அந்த மாதிரியான ஒரு சூழல், அப்படி ஒரு வாழ்க்கை வாழ்றாரு அப்படின்னா அவரை பற்றி நம்ம கேர் பண்ண வேண்டிய அவசியமே இல்லைங்க. எனக்கு சுவனத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது, நரகத்தின் மீது நம்பிக்கை இருக்கிறது, மறுமையில் கேட்கப்படும் கேள்வியின் மீது நம்பிக்கை இருக்கிறது என்றால் இந்த வாழ்க்கையில் என்னிடம் சில தகுதிகள் இருக்க வேண்டும். அது என்ன தகுதி? அதுதான் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்லும் பொழுது சுவனவாசிகள் அவங்களுக்கான தகுதி என்ன அப்படின்னா தன்னுடைய அருள்மறையில சொல்லுவான். 3வது அத்தியாயம் 133வது வசனம். 3வது அத்தியாயம் 133வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும் வ ஜன்னத்தின் அர்துஹஸ் ஸமாவாத்து வல் அர்து உஇத்தத் லில் முத்தகீன். அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிறான். உங்கள் இறைவனிடமிருந்து கிடைக்கக்கூடிய மன்னிப்பிற்கும், உங்கள் இறைவனிடமிருந்து கிடைக்கக்கூடிய மன்னிப்பிற்கும், வானங்கள் மற்றும் பூமியின் பரப்பளவு கொண்ட சொர்க்கத்திற்கும் நீங்கள் விரையுங்கள். அந்த சொர்க்கத்துக்குள்ள நீங்கள் விரையுங்கள். இறைவனை அஞ்சுவோருக்கு அது தயாரிக்கப்பட்டுள்ளது. அந்த சொர்க்கம் யாருக்கு கிடைக்கும்? அல்லாஹ் ஒற்றைய வார்த்தையில சொல்லிட்டான். இறை மன்னிப்பை பெற்று விசாலமான அந்த சுவனத்தை அடைய வேண்டுமேயானால் முத்தகீன்களாக இருக்க வேண்டும், அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது இறைவன் சொல்லித்தரக்கூடிய அழகான ஒரு விஷயம். சொல்லிட்டான். நாம நம்முடைய டார்கெட்ல ஏதாவது ஒண்ணு குவாலிஃபிகேஷன் தேர்வோம் இல்லையா? அதே போன்று அல்லாஹ் சுவனம் என்பதை முத்தகீன்களுக்காக வைத்திருக்கிறேன், தயாரித்து வைத்திருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த விஷயங்களில் முத்தகீன்களாக நாம் இருக்கிறோமா என்ற கேள்வியோடு நம்முடைய பயணங்களை, வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். சரிங்க, முத்தகீன்கள்னா சொல்லி ஷார்ட்டா எல்லாத்தையுமே கேட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, முத்தகீன்னா என்னப்பா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா, முத்தகீன் என்றால் அல்லாஹ்வை பயப்படுதல். என்னங்க சொல்லுவோம்? முத்தகீன் என்றால் அல்லாஹ்வை பயப்படுகிறோம். பயப்படுகிறோம் என்ற வார்த்தையில் சொல்வதல்ல, வாழ்க்கையில் இருக்க வேண்டும்.
பயம் என்பது வார்த்தையில் அல்ல, வாழ்க்கையில் இருக்க வேண்டும். அந்த முத்தகீன்கள்னா யார்? அவங்க வாழ்க்கையில எதை ஃபாலோ பண்ணணும்? முத்தகீன் என்று அந்த அந்தஸ்தை அடைந்தால் மாத்திரம்தான் சுவனம் உனக்கு என்றால், அந்த முத்தகீனுக்கு உண்டான தகுதிகள் என்ன? அவர் என்ன மாதிரியான தகுதியுடையவராக இருக்கணும்? அவருடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பதாக தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அல்லாஹ் அதையும் சொல்லிட்டான். அதையும் சொல்லாமல் இருக்கு. அதற்கு அடுத்த வசனத்திலே அல்லாஹ் சொல்வான். 3வது அத்தியாயம் 134வது வசனத்திலேயும் 135வது வசனத்திலேயும் அதை அடுத்தடுத்து சொல்றான். 133வது வசனத்துல 3வது அத்தியாயம் 133வது வசனத்துக்கு அல்லாஹ் சொன்னா முத்தகீன்களுக்கு சுவர்க்கம், இறைவனுடைய மன்னிப்பு இருக்கு அப்படின்னா, அந்த முத்தகீன்களுடைய நிலைப்பாடுகள்ல அவங்க எப்படி இருக்கணும், முத்தகீன்னா யார் என்பதாக அல்லாஹ் தெளிவுபடுத்தும் பொழுது அதற்கு அடுத்த வசனத்திலே 134வது அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லுவான். அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ரா வல்லர்ரா வல்காஸிமீனல் கைஸ வல்ஆஃபீன அனின் நாஸ். அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயங்களை பாருங்க. அல்லாஹ் என்ன சொல்றான் பாத்தீங்க அப்படின்னா, அவர்கள் செழிப்பிலும் வறுமையிலும் நல்வழியில் செலவிடுவார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவர்களுக்கு செல்வத்தை வழங்கி இருந்தாலும் சரி, செல்வத்தை வழங்காமல் ஏழ்மை நிலையில் இருந்தாலும் சரி, இறைவனுக்காக அவர்கள் செலவழிக்க தயங்க மாட்டார்கள். இயன்றதை செய்வோம், இருந்தா நிறைய செய்வோம், இல்லை அப்படின்னா இயன்றதை செய்வோம், ஆனா செய்ய மாட்டேன் என்ற கொள்கையில் இருக்க மாட்டார்கள். செய்ய மாட்டேன் என்ற கொள்கையில் இருக்க மாட்டார்கள். முதல் தகுதி. இன்றைக்கு செல்வ விஷயத்திலே நாம் பார்ப்போமே, ஆனால் நிறைய வந்துருச்சு அப்படின்னாலும் பிரச்சனை இருக்குது, வரலனாலும் பிரச்சனை இருக்கு. நிறைய செல்வங்கள் சேர்ந்துருச்சு அப்படின்னா கூடவே சேர்ந்து உடன் பிறந்த சகோதரனா யார் வருவார் அப்படின்னா ஷைத்தான் பெருமை ரூபத்தில் வருவான். உடன் பிறந்த சகோதரனாக யார் வருவான்? ஷைத்தான் சகோதரனாக வருவான். பின்னாடி அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருப்பான். எங்கேயாவது போகிற இடத்துல நம்முடைய செல்வத்தை காட்டணும், நம்முடைய செல்வ செழிப்பை நம்ம காட்டணும். அதை காட்டி அதுல ஒரு பெருமை, அதிலே ஒரு பெருமை. கொடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு அப்படின்னா எப்படி வேணாலும் கொடுத்துடலாம். கொடுக்கணும்னு முடிவு பண்ணியாச்சுன்னா எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ரகசியமாகவோ அல்ல பகிரங்கமாக கொடுக்கிறோம். ரகசியமாக கொடுக்கக்கூடிய வேலை சிறந்தது, பகிரங்கமாக கொடுப்பதை காட்டில். ஏன் பகிரங்கம் அந்த இடத்துல கொடுத்தா தவறா அப்படின்னா அதிலும் ஒரு தெளிவு வேண்டும். பகிரங்கமாக வழங்கப்படக்கூடிய தான தர்மங்களில் கூட ஒரு தெளிவு இருக்கணும். நான் கொடுக்கக்கூடிய இந்த தர்மத்தின் காரணமாக, நான் செலவழிக்கக்கூடிய இந்த செலவினத்தின் காரணமாக பிறர் என்னை போன்று செல்வந்தர்கள் இந்த காரியத்தை செய்ய முனைப்பு காட்ட வேண்டும், முன்னுக்கு வர வேண்டும் என்ற ஒரே ஒரு நியத்து மாத்திரம்தார்கள். அந்த நியத்தோடு கொடுத்தா பகிரங்கமாக கொடுக்கிறது தப்பில்லை, பகிரங்கமாக கொடுத்தால் தப்பில்லை. ஆனா நம்முடைய எண்ணத்துல எல்லாரும் பார்க்கணும், நான் என்ன கொடுக்கிறேன் என்பதை எல்லாரும் பார்க்கணும் அப்படின்ற எண்ணத்துல நான் வந்து போய் கொடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா செல்லி பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. செல்லி பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை என்பதுதான் அங்க பொருள். அப்ப நிலையான ஒரு தர்மமாக பகிரங்கமாகவோ அல்லது ரகசியமாகவோ முறையாக செலவழிப்பார்கள். செல்வம் இருந்ததன் காரணமாக அவருக்கு பெருமை இருக்காது, ஆணவம் இருக்காது. தன்மையானவர்களாக நடந்து கொள்வார்கள், மென்மையானவர்களாக மக்களிடத்திலே பழகுவார்கள். உங்களிடத்திலே தர்மம் கேட்டு வந்தால் அந்த நபரிடத்திலே இங்க வியாக்கியானம் பேசித்தான் கொடுக்கணும் சட்டமே இல்லை. வியாக்கியானம் பேசித்தான் கொடுக்க வேண்டும் என்று சட்டமே கிடையாது. உனக்கு செய்தால் நல்லா இல்லையா, இந்த அது இல்லையா, இது இல்லையா, உது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். அதுவெல்லாம் நமக்கு தேவையில்லாத விஷயம். முடியுமா அது அப்படி கொடுத்து அனுப்புறோம் இல்லையா, இல்லைங்க முடிஞ்சு போச்சு. தன்மையான வார்த்தைகள் மனசை புண்படுத்தி காயப்படுத்தித்தான் அதை செய்ய சட்டம் கிடையாது. இல்லை என்கிட்ட செல்வமே இல்லை,
நான் பிறருக்கு உதவும்படியாக என்னிடத்தில் வசதி வாய்ப்புகள் இல்லை, ஆனாலும் கேட்டு வருகிறார்கள், ஆனாலும் என்னிடத்தில் உதவி நாடப்படுகிறது என்றால் அந்த நேரத்தில் தன்மையான வார்த்தைகள் இருக்கிறதே, அதுவும் சதக்கா. கொடுத்தால் என்ன நன்மையோ அதே நன்மை கொடுக்கவில்லை என்றாலும் கிடைக்கும். எப்போ? தன்மையான வார்த்தை. என்கிட்ட சூழ்நிலை சரியில்லாம இருக்கு, நீ என்கிட்ட உதவின்னு கேட்டு வந்துட்டீங்க, ஆனா கொடுக்க முடியாத நிலையில் நான் இருக்கிறேன், உங்களுக்காக நான் துவா செய்யறேன், எனக்காக நீங்க துவா செய்யுங்க, மனசு வருத்தப்பட்டுக்கிறாருங்கன்னு சொல்லி அனுப்புறேன் பாருங்க. நாம சதக்கா செய்தவருடைய நன்மை அடைஞ்சுக்கிறோம். நாம் சதக்கா செய்யவில்லை, ஆனால் செய்தவருடைய பலனை அனுபவிப்போம். இது யாருடைய பண்பு? அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய முத்தகீன்களுடைய பண்பு, சுவனத்திற்குரியவரின் பண்பு. சும்மா ஏதாவது சுவனம்னா கேட்டா உடனே கிடைச்சிடும் அப்படின்னா கிடையாது. உள்ள இறங்கணும் அப்படின்னா ஆழமா அல்லாஹும் ரசூலும் சொல்லி இருக்கும் அந்த வரையறைக்குள்ளால் செல்லும் பொழுது முத்தகீன் என்ற அந்த ஒற்றை வார்த்தைக்குள் எத்தனை விளக்கங்கள் நிறைய இருக்கு. கொஞ்சம் நஞ்சம்னா கிடையாது, நிறைய விளக்கங்கள். தேட 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 போய்கிட்டே இருக்கு. இன்ஷா அல்லாஹ் சதக்கா ஜகாத் சார்ந்த விஷயங்களை பேசும் பொழுது அதை பற்றி நான் தெளிவாக பேசுவோம் இன்ஷா. அதற்கு அடுத்த தகுதியாக இரண்டாவது தகுதி அல்லாஹ் சொன்னான், ஒல் காலிமீனல் கைல, கோபத்தை வென்று விழுங்குவார்கள், கோபத்தை மென்று விழுங்குவார்கள் என்று அல்லாஹ் சொல்றார். முத்தகீனுடைய பண்பு. கோபம் வந்துருச்சு, என்னால் அடிக்க முடியும், என் மீது தவறு சுமத்தப்பட்டது, செய்யாத ஒரு குற்றத்தை செய்ததாக சொல்லப்பட்டது, என்னால் அவன் எதிராளியை அடிக்க முடியும், மீட்க முடியும் என்ற நிலை இருந்தும் கூட பொறுமையா சகிச்சு போனோம் இல்லையா? முத்தகீன். கணவனிடத்திலே குறையை காணும் மனைவி சகித்துக் கொள்கிறார், மனைவியிடத்திலே இருக்கும் குறையை சகித்துக் கொள்கிறான் கணவன். பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் இருக்கக்கூடிய குறைகளை சகித்துக் கொள்கிறார்கள். சகித்துக் கொண்டான், பயந்து போறதில்லை. இன்னைக்கு நிறைய குடும்பங்கள்ல பயந்து போறதா இருக்கு, சகித்து போறது இருக்காது. நல்லா பாதுகாப்பு. கண்டிக்கும் தகுதி இருந்தும் கண்டிக்க முடியாத கையாளாக தினத்தில் நம்ம இருந்துக்கிட்டு, அது வேற விஷயம், நமக்கு அதை பத்தி பேச இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய விஷயம், வல் காலிமீனல் கைல அல் ஆஃபீன அனின் நாஸ், கோபத்தை வென்று விழுகுவார்கள். அதற்கு அடுத்தபடியாக வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்களிடத்திலே இருந்த குறைகளை கண்டு அவர்கள் மன்னித்துக் கொள்வார்கள். தனக்கு தீங்கு செய்து விட்டான் என்று தெரிந்தும் கூட அவர்களை மன்னிக்கும் மனநிலையில் இருப்பார்கள். மூன்றாவது தகுதி. முதல் தகுதி செல்வத்திலும் செழிப்பிலும் வறுமையிலும் அல்லாஹ்விற்காக தான தர்மம் செய்வார்கள். இரண்டாவது, அவர்களுக்குள்ளால் ஏற்படக்கூடிய அந்த கோபத்தை அடக்கி ஆளுவார்கள். மூன்றாவது பண்பு, மக்களிடத்திலே தங்களுக்கு தீங்கிழைத்து விட்டார்கள் கூட அவர்களை மன்னிக்கும் மனநிலையிலே உடையவர்களாக இருப்பார்கள். இன்னைக்கு ஒற்றை வார்த்தையில உறவுகளே வெட்டி போய் இருக்கிறேன்னு பார்க்கிறோமா இல்லையா? உறவுகள் எத்தனை எத்தனை வெறிச்சல்கள். இனி அப்படி ஒரு வார்த்தை கேட்டா, எப்போ ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருப்பார், இன்னைக்கு அதை உட்கார்ந்து பேசிட்டு இருப்பார், இன்றைக்கு அதை உட்கார்ந்து பேசிக் கொண்டிருப்பார். மன்னிக்கும் மனநிலை இல்லை, சுமூகமான உறவு முறை இல்லாம போயிடுச்சு. அந்த மன்னிக்கும் மனநிலை வந்துருச்சு அப்படின்னா உறவு பேண ஆரம்பிச்சு, குடும்ப உறவுகளோடு நாம சேர்ந்து வாழ ஆரம்பிச்சிருவோம். இன்னைக்கு பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குமாக எத்தனை வீட்டில் பிரச்சனை நடக்க தெரியும். தந்தை, நீ ஒழுக்கம் இல்லாமல் இருக்கிறாய், நீ ஒழுக்கத்தோடு இருக்க வேண்டும் என்பதாக கண்டித்தார். தேவைப்பட்டால் ஒரு அறை விட்டார். அதுக்காக அதை நினைச்சுக்கிட்டு இவன் பேரம் பேசி எடுக்கிற அளவு கூட அத்தாட பேச மாட்டான். இனி அப்பா அப்படி அடிச்சாரு அப்படின்னு எத்தனை பேரை பார்க்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இதுவெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை அழித்து நாசப்படுத்தி சீரழித்து விடும். முத்தகீன் என்ற அந்த தன்மையிலே நாம் இல்லாதவர்களாக நம்மை நீக்கிவிடும். இந்த தன்மையில் இல்லை என்றால் சுவனம் நமக்கு இல்லை என்பதுதான் பொருள். அந்த சுவனத்தை ஒய்தத்தில் முத்தகீன், அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடியவர்களுக்காக தயாரித்து வைத்திருக்கிறேன்.
என்பதாக அல்லாஹ் சொல்கிறானே, அந்த சுவனத்திற்குரியவர்களாக ஆகுவதற்குண்டான தகுதியை நம்மை விட்டு விளக்கச் செய்துவிடும். அதற்கடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுவான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன். 4வது தகுதி. 3 தகுதியை பார்த்துட்டோம். முத்தகீன்களுடைய 3 தகுதி. அந்த முத்தகீன்கள் சுவனவாசிகள். 1வது தகுதி ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செல்வ செழிப்புல அல்லது ஏழ்மை நிலையில் இருந்தாலும் சரி அவங்க என்ன செய்வாங்க? தான தர்மம் செய்வாங்க. 2வது தனக்கு ஏற்படக்கூடிய அந்த கோபத்தை வென்று விளங்குவார்கள். 3வது மக்களுடைய குறைகளை மன்னிப்பார்கள். 4வது தகுதி அல்லாஹ் சொல்லும் பொழுது வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன். அதற்கடுத்த வசனத்தில் அல்லாஹ் சொல்றான். 3வது அத்தியாயம் 135வது வசனத்தில் அல்லாஹ் சொல்றான், வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷத்தன் அவ் ஸலமு அன்ஃபுஸஹும் ذكروا فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب الا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், தமக்குத்தாமே தீங்கிழைத்துக் கொண்டாலும். அடுத்த தகுதி என்ன அப்படின்னா, தமக்குத்தாமே தீங்கிழைத்துக் கொண்டாலும் அல்லது வெட்கக்கேடான ஒரு செயலை செஞ்சிட்டாலும், ஒரு பாவமான காரியத்தை செஞ்சிட்டோம், ஏதோ ஒரு புத்தியில ஒரு பாவமான காரியத்திலே இறங்குற மாதிரி ஒரு சூழல் வந்துடுச்சு, செய்த பாவத்தை எண்ணி வருந்தும் நிலையில் இறைவனத்தில் மன்னிப்பு கேட்கும் நிலையில் இருப்பார்கள். தனக்கு அத்தானே ஏதாவது தீங்கிழைத்துக் கொண்டாலும் அல்லாஹ்வை நினைத்து தன்னுடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்பாங்க. ஒன்று தான் பாவம் செஞ்சிட்டாலும் சரி, அல்லது அனிதமான முறையில் நடந்து கொண்டாலும் சரி, தனக்கு தாமே ஏதாவது தீங்கிழைத்துக் கொண்டாலும் அல்லாஹ்வை நினைத்து தமது பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு தேடுவார்கள். அல்லாஹ்வை தவிர பாவங்களை யார் மன்னிப்பான்? அல்லாஹ்தான் மன்னிக்க வேண்டும். முதல் 3 தகுதி, இந்த 4வது தகுதி. இந்த 4 தகுதியுடையவர்களாக யார் இருக்கிறார்களோ அவர்கள் முத்தகீன்கள். அந்த முத்தகீன்களுக்கு விசாலமான சொர்க்கத்தை வைத்திருக்கிறார். நீங்கள் விரைந்து வாருங்கள், மகத்துவத்தின் ரப்பிக்கும், உங்களுடைய ரப்பினுடைய மன்னிப்பின் பக்கம் விரைந்து வாருங்கள். ஜன்னத்தின் அருள் ஹஸ்தமாவாத்து வல்லார். வானம் பூமிகளை, வானங்கள் பூமிகளை விட பெரிதாக இருக்கக்கூடிய விசாலமாக இருக்கக்கூடிய சுவனத்தின் பக்கம் நீங்கள் விரைந்து வாருங்கள். முத்தகீன்களாக உங்களுக்கு நான் தயாரித்து வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகின்றான். அந்த சுவனத்திற்குரிய தகுதியுடையவர்களாக, அந்த சுவனத்தை அடையக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டுமானால் முத்தகீன்களாக இருக்க வேண்டும். முத்தகீன்களுடைய பண்புகள் என்ன என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில தகுதிகளை சொல்லிவிட்டான். அந்த தகுதிகளின் அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கை நிலை அமைத்துக் கொள்வோமேயானால் நிச்சயமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை சுவனத்திலே கொண்டு சேர்ப்பான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் வாழக்கூடிய காலகட்டத்தில் அல்லாஹ் நன்றி வாழக்கூடியவர்களாகவும் வாழ்ந்து நாளை மறுமையில் உயர்ந்த சுவனப்பெறி அடையக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் நம்முடைய குடும்பத்தினர்கள், நம்முடைய உறவுகளால் துணை நபர்களுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.